அமிதாப் பச்சன் அதுக்கப்புறம் வந்து என்னென்னமோ தகவல்பாட்சி வேலையெல்லாம் பண்ணார். எல்லாத்தையும் மிரட்டி ராஜேஷ் கண்ணா வந்து வீட்டுக்கு அனுப்புறதுக்கு என்னென்ன உண்டோ அத்தனையும் ட்ரை எல்லாம் பண்ணார். அப்போ கூட ராஜேஷ் கண்ணா தான் நின்னார். நமக்கு ராமன் ஒரு படம் எடுத்தார். அதில் ராஜேஷ் கண்ணாவை எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளோ கேவலப்படுத்தி அமிதாப் பச்சனை எவ்வளோ தூக்கி விட முடியும் அவ்வளோ தூக்கி விட்டார். ஆனால் அமிதாப் தொடர்ந்து அந்த மாதிரி வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காரு. யாரையுமே அவர் இந்திரா காந்தியை கையில் வச்சுக்கிட்டு அவர் போட்ட அட்டகாசம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லையே. கமல் உள்ள வந்தாருங்க. அதை கடந்த நிகழ்ச்சியில் விரிவாக பேசணும். ஏக் தூஜா கேள்வியில் வந்தார். கடந்த நிகழ்ச்சி அமிதாப் பச்சனுடைய மார்க்கெட் அப்படியே கையிலாச்சு. உடனே என்ன பண்ணாரு, அமிதாப் தன்னுடைய படத்தில் ஒரு செகண்ட் ஹீரோவை போட்டு ஒரு படத்தை எடுக்க ஆரம்பிச்சு பாதியில் கை விட்டார். கமலை போட்டு படம் எடுத்துக்கிட்டா பாதியில் கை விட வேண்டியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி பண்ணார். அப்புறம் அவருடைய படங்களுக்கு எவ்வளவு தொந்தரவு கொடுக்கணும் அவ்வளவு கொடுத்தாரு. எமர்ஜென்சி வந்துருச்சு. வன்முறை காட்சிகள் உள்ள படங்கள்லாம் தடை செய்யணும்னு சொல்லிட்டு இது பண்ணி பல படங்களை தடை பண்ணாங்க. எம்ஜிஆருடைய படம் ஊருக்கு உழைப்புன்ற படம் கிளைமேக்ஸ் ஃபைட்டு கம்ப்ளீட் வன்முறை அப்படின்னு சொல்லி கிளைமேக்ஸ் ஃபைட்டை கட் பண்ணிட்டாங்க. அதே சமயத்தில் ஷோலே ஓடன்னு ஓடுது, முழுக்க வன்முறை. அமிதாப் பச்சன்